வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. சிவகாமி சபதம் கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன அத்தியாயத்தில் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தூதுவர்கள் அவங்க கோட்டத்துக்கு புறப்பட்டது வர பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக கல்கி எழுதியிருக்க 8வது அத்தியாயம் புவன மகாதேவி. மாமல்ல சக்கரவர்த்தி பேச்சை கேட்டுட்டு அரண்மனை நிலாமுற்றத்திலிருந்து கிளம்பி அதை தாண்டி உள்ளே போனால் அரண்மனை உள்வாசல் இருக்கு. அந்த வாசல்ல பணியாட்கள் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட தன்னோட குதிரையை ஒப்படைச்சிட்டு அழகான அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறாரு நம்ம குமார பல்லவர். பணியாட்கள் தீபம் வச்சிருப்பாங்க. இருட்டுனதுனால வெளிச்சம் தெரியாதுன்னு. அப்படி விளக்கு பிடிச்சிட்டு இருக்கவங்க தன்னை பின்தொடர்றதுக்கு திணறா மாதிரி அதிவிரைவா மாமல்ல நரசிம்ம பல்லவர் நடக்கிறாரு. புதுசா யாராவது அந்த அரண்மனைக்கு வந்தா குறுக்கும் நெடுக்குமா போற அந்த பாதைகள்ல வழி கண்டுபிடிச்சு போறது நடக்காத காரியம். அப்படி இந்த பாதைகள்ல இப்படி வளைஞ்சு மாமல்லர் அரண்மனைக்கு அந்த புறத்தை அடைகிறாரு. அந்த நல்ல அழகான சிற்ப வேலைகள் அமைஞ்சிருக்க ஒரு அறையின் வாசல்ல போய் நிற்கிறாரு. அடுத்த கணமே அந்த அறைக்குள்ள இருந்து ஒரு குரல், குழந்தை வந்துட்டியா அப்படின்னு கேட்குது. பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து அரசியான புவன மகாதேவி அந்த அறையோட வாசல் கிட்ட வந்து நிற்க, அவங்களுடைய கம்பீரமான தோற்றமும் முதிர்ந்த சௌந்தரியம் அப்படின்னா ஒப்பில்லாத தெய்வீக அழகுன்னு பொருள். அந்த மகாராணியை திரிபுவன சக்கரவர்த்தின்னு பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் கொண்டாடுவது எவ்வளோ பெரிய உண்மைன்னு நமக்கு புரியும். அம்மா அப்படின்னு மாமல்லர் கிட்ட போனதும் தன்னோட குழந்தைய இரு கைகளால் அணைச்சிக்கிறாங்க புவனமாதேவி. குழந்தை இன்னைக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல தொடங்குறப்ப மாமல்லர் குறுக்கிட்டு, அம்மா உங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வரம் தர வேணும்னு கேட்குறாரு. உடனே புவனமாதேவியும் ஒரு சின்ன புன்னகையோட, சரி நான் உனக்கு வரம் தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீயும் எனக்கு வரம் தரணும்னு கேட்குறாங்க. உடனே மாமல்லரோ, என்னது, பிள்ளை அன்னையிடம் வரம் கேட்கறது நியாயம், ஆனால் அன்னை பிள்ளைக்கிட்ட வரம் கேட்கலாமா? இது எங்கேயாவது நடக்குமா? முடியவே முடியாதுன்னு பதில் சொல்லவும் புவனமாதேவியோட முகத்துல புன்னகை மறையுது. நரசிம்மர் தன்னோட தலைப்பாகை ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் களைச்சிட்டு கை கால்கள் சுத்தம் செஞ்சுட்டு அரண்மனை பூஜை அறைக்குள்ள போறாங்க. பல்லவ குலத்தோட பூஜை அறைய வர்ணிக்கவே வேண்டாம். சுவரெல்லாம் அழகான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. சிவபெருமானோட பல வடிவங்கள், அப்புறம் பாலகோபாலனோட லீலைகள்னு எல்லாமே வரையப்பட்டிருக்கு. பாலகோபாலன் அப்படின்னா கிருஷ்ணர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன். அங்க நடராஜரோட சிலை மத்தியில நல்ல அலங்காரத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. பூஜையெல்லாம் முன்னாடியே முடிஞ்சதுனால தாயும் மகனும் சாமியை வழிபாடு செஞ்சுட்டு ராத்திரி உணவு சாப்பிட வராங்க. அப்ப புவனமாதேவி மாமல்லரை பார்த்து, குழந்தை ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்காமே, கோட்டை வாசல்லாம் கூட சாத்தியாகி விட்டதாமே, அரண்மனையெல்லாம் அல்லோல கல்லோலப்படுதாமே, எனக்கு மட்டும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நீயாவது சொல்லக்கூடாதா? பெண்கள்னா மட்டமானவங்கன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நீயுமா நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாமல்லர் அங்கே உணவு பரிமாறவங்களை பார்த்துட்டு, அம்மா முதல்ல சாப்பிடலாம், சாப்பிட்டதும் அரண்மனை மேல் மாடத்துக்கு போய் எல்லா விவரத்தையும் சொல்கிறேன், ஆனால் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், இனி நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேங்கிற பழக்கத்தை மட்டும் இன்னையோட விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. உடனே புவனமாதேவியும் மாமல்லரை அன்பா பார்த்து புன்னகைக்கிறாங்க. ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. காஞ்சிபுரத்தில் பகல் பூஜனை ஆடம்பரமாக நடக்கிறது வழக்கம். பெரிய சாம்ராஜ்ய உத்தியோகத்தில் இருக்கவங்க, வெளிநாட்டுக்காரங்க, சிவனடியார்கள், வைஷ்ணவ பெரியார்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், வடமொழி பண்டிதர்கள்னு இப்படி எல்லாரும் அழைக்கப்பட்டு விருந்தளிப்பாங்க. அதனால தான் அந்த சமயத்தில் யாரும் யாரு கூடவும் பெருசாக பேசிக்க மாட்டாங்க. போதாததுக்கு மகேந்திர பல்லவரும் அவங்க குமாரனும் ராஜரீக காரியத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால ராத்திரி வேலை போஜனை நேரத்தில் தான் அவங்க பேசிக்க முடியும். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பொழுதுமே அரண்மனை மேல் மாடத்து நிலா வெளிச்சத்தில் சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தினி, இளவரசர் 3 பேரும் ஒன்னா நேரம் செலவழிப்பாங்க. அதே மாதிரி தாயும் பிள்ளையும் இன்னைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேல் மாடத்துக்கு போறாங்க. அங்க பளிங்குக்கல் மேடையில உட்கார்ந்து காஞ்சி நகரத்து அழகையை ரசிக்க தொடங்குறாங்க. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நிலா வெளிச்சத்துல மூழ்கி காஞ்சி நகரம் ரொம்பவும் அமைதியா காட்சி கொடுக்குது. அப்படியே நரசிம்மவர்மரோட மனசு கீழ்கோட்டை வாசலுக்கு போகுது. இப்ப அங்க ஒரு சிவிகை போகும். அதுல ஆயனரும் சிவகாமியும் இருப்பாங்க. அடடா, அவங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து எப்பேற்பட்டது!
வேலெறிஞ்சு அவங்கள காப்பாற்றின வாலிபன் யாராக இருப்பான் அப்படின்னு அடுத்து சிந்திச்சுட்டே இருக்காரு. பையன் தானா ஏதாச்சும் பேசுவார்னு காத்திருந்த அம்மா அவர் ஏதோ சிந்தனையில் மூழ்கினது தெரிஞ்சு குழந்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே மாமல்லர் ஏதோ கனவு கலைஞ்சி எழுந்த மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சு அவங்கள பார்த்து, அம்மா நான் என் வரத்தை கேட்டுடுறேன், என்னை இனிமே குழந்தைன்னு கூப்பிடாதீங்க, நான் என்ன பச்சை குழந்தையா? பல்லவ ராஜ்யத்தில் புகழ்பெற்ற மல்லர்கள் எல்லாம் ஜெயிச்சு மாமல்லன்னு பட்டம் வாங்கினதுக்கு அப்புறமும் என்னை குழந்தைன்னு கூப்பிட்டா நான் என்ன தான் செய்கிறது? அப்பாவும் என்னடானா என்னை தொட்டிலில் கிடக்கிற குழந்தையாக தான் பார்க்குறாரு. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் மாட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கு என்ன செய்ய முடியும்? பெற்றவர்களுக்கு தன் மகன் எப்போதும் குழந்தை தானே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் கேட்ட பக்கம் 2 பேரும் திரும்பி பார்க்க அங்கே சக்கரவர்த்தி தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் 2 பேரும் பயபக்தியோடு எழுந்திருச்சு நிற்கிறாங்க. சக்கரவர்த்தி பழங்கி மேடையில் உட்கார்ந்ததும் அங்கே அவங்களும் கூட உட்கார்றாங்க. தேவி, குழந்தை ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு அவர் கேட்க, சக்கரவர்த்தினியும் எங்கே சொன்னா, உங்கள் பேரிலையும் என் பேரிலையும் எப்போதும் குறைதான் சொல்கிறாங்க. குறை சொல்லாமல் வேறு என்ன செய்ய? அந்நியர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து செய்தி தெரிஞ்சோம், நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? சேனாதிபதி கலிப்பகையார் சேனையை திரட்டுறதுக்குள்ள கலியுகமே முடிஞ்சிரும் போல. இந்நேரத்துக்கு நம்ம சைன்யம் போருக்கு புறப்பட்டிருக்க வேணாமா அப்படின்னு கோபமாக கேட்கிறாரு மாமல்லர். என்னது, அந்நியர்களா அப்படின்னு புவனமாதேவி கேட்க, சக்கரவர்த்தியோ அற்ப சொற்பமாக இல்லை, பெரும் படையோடு பிரவேசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சக்கரவர்த்தி. உடனே மாமல்லர், மந்திர ஆலோசனை சபையில் எல்லாருக்கும் பேசும் பொழுது நான் மட்டும் ஏன் அமைதியாக இருக்கணும்? என்னை ஏன் அமைதியாக இருக்க சொன்னீங்க? என்னோட கருத்தை சொல்லாமல் நான் கொதித்த கொதிப்பை கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாமல்லர் சொல்கிறாரு. சக்கரவர்த்தி புவனமாதேவியை பார்த்து, தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாக தான் இருக்கான், மந்திருக்கு ஆபத்து எப்பேற்பட்டதுன்னு இன்னும் அவனுக்கு புரியலை. சரி, 2 பேரும் கேளுங்க. வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் படைகளோட துங்கபத்ர நதியை கடந்து நம்ம ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கான். அவன் படையில் லட்சக்கணக்கான வீரர்களும் 1000கணக்கான யானைகளும் பெரிய காளைகள் பூட்டிய 100கணக்கான வண்டிகளும் அதை பின்தொடர 16,000 குதிரைகளும் அதன் மேலே வேல் பிடித்த வீரர்களும் இருக்காங்களாம். புலிகேசி ரொம்ப காலமாக இந்த யுத்தத்தை திட்டமிட்டிருக்கான். நம்ம ஒற்றர்கள் தான் ஏமாந்து போயிருக்காங்க. எல்லை காவல் படையை முறியடிச்சிட்டு முன்னோக்கி சேனை வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட போதிய பலம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இருக்க நம்ம படைகளை தோற்று பின்வாங்கி கொண்டு இருக்காங்க. நம்மளை பேர் ஆபத்து சூழ்ந்திருக்கு. ஆனால் நெற்றிக்கண் திறந்து திரிபுரத்தை எரிச்ச பினாகபாணி அருளால் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். நமக்கு தான் வெற்றி. பினாகபாணி அப்படின்னா நம்ம சிவபெருமான் தான். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த மாமல்லர், என்ன பல்லவ சைன்யம் பின்வாங்குதா? அப்பா, இப்போதே ஆணையிடுங்கள், நம்ம கிட்ட ஆயத்தமாக இருக்க படையோடு நான் போருக்கு புறப்படுறேன்னு கொதிச்சு எழறாரு. அப்போ பொறு நரசிம்மா பொறு, பல்லவ சைன்யத்தை நீ நடத்தி செல்லும் காலம் சீக்கிரம் வரும், அப்போ நிச்சயம் போகலாம். இப்போ என் பேச்சை கேட்டு நடன்னு சொன்னதும் பூனமாதேவியை பார்த்து, தேவி, இனி மாமல்லன்னு நான் குழந்தையா நடத்த போகிறது இல்லை, சகாவாக தான் நடத்த போகிறேன். சகா அப்படின்னா நண்பன்னு பொருள். இனி அவனை மந்திர ஆலோசனை சபையில் பேசும் உரிமை கொடுக்க போகிறேன். இனி நீயும் அவனை குழந்தைன்னு சொல்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லரை பார்த்து, இன்னைக்கு இரவு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, என்னோட வரியான்னு கேட்க, இதை கேட்கணுமாப்பா, வரேன்னு அவரும் பதில் சொல்கிறாரு. பூனமாதேவி உறங்க போகிறாங்க. அவங்க உறங்க போனதும் அரண்மனையை விட்டுட்டு மகேந்திர பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் வெளியே கிளம்புறாங்கன்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு நம்ம கல்கி. அடுத்த சிவகாமி சபதத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.